மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா, முன்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா மூச்சு முட்டை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அத பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதை வச்சுட்டு போத்தி அவளை அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டேன். காயத்ரி எங்கம்மா? ரூம்ல இருக்கா. அவ சாப்பிட்டாளாமா? இல்லத்த, நான் கேட்டேன், அவ பசிக்கலன்னு சொல்லிட்டா. அவளை ஏதாவது சாப்பிட சொல்லுமா. அவளுக்கு இசக்கியோட கல்யாணம் ஆனதுல இருந்து பாவம் மனசுடைஞ்சு போயிருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் அவளை பாத்துக்கணும். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லுமா. ரொம்ப நாளாவே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஆறுமுகத்துக்கிட்ட கூட நான் இதை பத்தி சொன்னேன். ஆனா அவர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. அதான் அத்தை உங்ககிட்ட சொல்றேன். என்னம்மா? சொல்லுமா. செழியனை மாறின ஆளுங்க கடத்தாத பட்சத்துல வேற யாரதான் செழியனை கடத்துறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. செழியனை கடத்திட்டு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இசக்கி கூட யோசிச்சிருக்கலாம்ல.